சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே ரமதானுக்கான திட்டமிடுதல், தயாரிப்புகள் அவர்களிடம் இருந்தது. ரமதான் மாதத்தில் நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தெளிவும் திட்டமிடுதலும் அவர்களிடம் இருந்தது. ஆகவே தான் ரமதான் மாதம் அவர்களை அடைந்தவுடன் போர்க்களத்தில் விட்டு செல்லப்படுகிற கனிமத்தினுடைய பொருட்களை மனிதர்கள் எப்படி அள்ளிக் கொள்வார்களோ, எவ்வளவு முடியுமோ, எந்த கணக்கு வழக்கும் இல்லாமல் அள்ளிக் கொள்வார்களோ, அதே போல ரமதான் மாதத்தினுடைய நன்மைகளை நபித்தோழர்கள் அள்ளிக் கொள்வார்கள். இந்த ரமதான் மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது, எவ்வளவு மகத்துவங்கள் நிறைந்தது, நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்பதை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு ரமதானையும் இது என்னுடைய கடைசி ரமதானாக இருந்தால், இது என்னுடைய கடைசி ரமதானாக இருந்தால் என்ன ஆகுவது என்கின்ற அச்சத்தில் ரமதான் மாதத்தினுடைய நன்மைகளை முழுமையாக நபித்தோழர்கள் பயன்படுத்தினார்கள். நாம் அடைந்திருக்கிற பாக்கியம் பொருந்திய இந்த ரமதானுடைய மாதம் நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? இந்த ரமதான் நமக்கு விடை கொடுக்கிற நேரத்தில் நன்மைகளை வாரி அள்ளி கொள்ளுகிற கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோமா, அல்லது கைவிட்டு விட்டோமே என்று கை சேதப்படக்கூடிய கூட்டத்தில் இருக்க போகிறோமா?